வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஆப்பிள் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 SE என்ற இந்த ரெண்டு மாடல்ல எதை வாங்குறன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களால எந்த வாட்சை எஃபோர்ட் பண்ண முடியும், அதை விட எந்த மாடலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை செலக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து ஒரு பிரயோசனமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னால் எஃபோர்ட் பண்ணக்கூடிய நான் டெய்லி யூஸ் பண்ணுற அல்லது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸோடு இருக்கிற SE மாடலை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சீரீஸ் 6லேருந்து SEக்கு வரும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, மற்றது வந்து ஆக்சிஜன் மெஷர் பண்ணுற அந்த ஃபீச்சர், அதை விட 20% சீரீஸ் 6 ஃபேஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் ஆவரேஜாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அதை நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட யூஸுக்கு இந்த SE மாடல் கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் சாய்ஸாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த SE மாடலை வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த கோவிட் டைமில் நீங்கள் வெளியில் இப்படியான விஷயங்களுக்கு போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுட்டு போங்க. ஸோ வீட்டை வந்த உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணி போட்டுட்டு போன க்ளாத்ஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக வாஷ் பண்ண போட்டுட்டு வேண்டிய அந்த பொருட்களை நீங்கள் வைப் பண்ணிட்டு தான் உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எடுங்க. ஸோ அப்படியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த ஹார்ட் டைமில் வந்து எல்லாராலையுமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோருக்கு போனப்போ எல்லா விதமான ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 6 SE மாடல் வந்து ஷோரூமில் ஓப்பனாக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் பார்த்து எந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு டிசைட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, சீரீஸ் 6ல் வந்து எல்லா விதமான கலர்ஸ், SEயில் வந்து எல்லா விதமான கலர்ஸ், 40mm 44mm கேஸ், அந்த மாதிரியான எல்லா விதமான சாம்பிள்ஸுமே நேரில் பார்த்து வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சீரீஸ் 6ல் இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. $120 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி இந்த கலருக்காக வாங்குறது எனக்கு ஒரு வேர்த்தான பர்ச்சேஸாக தெரியலை. ஸோ அதனால் ஆப்பிள் வாட்ச் SEயில் நான் ஸ்பேஸ் கிரே மாடலை பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீட்டை போய் எல்லாத்தையும் வைப் பண்ணி ஷவர் எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். $279 இந்த ஆப்பிள் வாட்ச் SE மாடலை நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ சீரீஸ் 6 வாங்காமல் SE வாங்கினது மூலமாக கொஞ்சம் காசு வந்து நல்லா சேவ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அந்த சேவிங்கை யூஸ் பண்ணி நைக்கி ஸ்போர்ட் பேண்ட் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து $39. இதை விட நிறைய விதமான பேண்ட்ஸை இந்த முறை ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக ஆப்பிள் வெப்சைட்டில் போய் அதில் இருக்கிற பேண்டை பிரிண்ட் பண்ணி உங்களோட கையில் அளவு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பேண்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் சீரீஸ் 6ல் உள்ள ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, SEயில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டுமே காணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சேவ் பண்ணுற மணியை யூஸ் பண்ணி இப்படியான அக்சசரிஸை நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்பிள் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாக்ஸோட முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் என்ற வந்து லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீரீஸ் 6 வாங்கினீங்கன்னா என்கிரேவ் பண்ணின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும். இந்த SE மாடலில் சும்மா பிளேனாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேக் சைடில் SE ஸ்பேஸ் கிரே அலுமினியம் கேஸ், பிளாக் ஸ்பாட் பேண்ட், 40mm என்ற பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வாட்சோட டிஸ்கிரிப்ஷனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட சைடில் என்ன பாக்ஸுக்குள்ளே இன்க்ளூடட் என்ற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் அந்த லிஸ்ட் பெருசாக இருந்தாலும் இந்த பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இல்லை என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ சார்ஜரை ரிமூவ் பண்ணினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பிளோட எந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னாலும் அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுல இருந்தே உங்களுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக ஆப்பிள் நிறைய டைமை இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டூல்ஸுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக இதை அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ போட்டு புல் பண்ணுற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிம்பிளாக நீங்கள் புல் பண்ணினீங்கன்னா அந்த பாரம் சைடில் இருக்கிற கிளியர் பிளாஸ்டிக் வந்து பீல் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு இந்த கவர்லேயே அட்டாச் பண்ணின மாதிரியான ஒரு லாக் கீழே டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக அதை பீல் பண்ணினீங்கன்னா அந்த சைட் ரெண்டுமே ஓப்பன் ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த ஃபுல் கவரையுமே உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணின பிறகு 2 செப்பரேட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போலவே ஆப்பிள் வாட்ச் ஒரு பாக்ஸ்லையும் ஆப்பிளோட அந்த பேண்ட் வந்து ஸ்போர்ட் பேண்ட் வந்து இன்னொரு பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அவரோட உள் பக்கத்தில் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்பிள் வாட்ச் வித் டிஃப்ரெண்ட் பேண்டோட பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை சைடில் வச்சுட்டு இந்த ஆப்பிள் வாட்ச் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட பின்பக்கத்தில் திருப்பியும் அந்த 40mm ஸ்பேஸ் கிரே SE மாடல் என்ற டீட்டெயிலை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாக்ஸோட முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் வாட்ச் என்ன கலரோ அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. SE மாடலுக்கு வந்து ஃப்ளாட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீரீஸ் 6 எடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற வாட்சை அதே கலரில் வெளியில் 3D மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க.
இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்பிளாக அந்த பாக்ஸை ஸ்லைட் ஓப்பன் பண்ணின உடனே 2 செப்பரேட்டான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்டில் ஆப்பிள் வாட்சும் மற்ற சைட்டில் சிம்பிளான மேனுவலும் அதை விட சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பார்த்தீங்கன்னா புக் மாதிரி நிறைய பேஜஸ் கொடுக்காம 2 சிம்பிளான பேப்பரில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நெசசரி தேவையோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட அதுக்கு கீழே யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்டில் வந்து அதோட அந்த மேக்னெட்டிக் கனெக்டர் இருக்குது. சார்ஜர் வேணுமெண்டா நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கணும். பாக்ஸில் இருந்து இந்த வாட்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்சை வெளியில் எடுத்து அதை பீல் பண்ணிவிட்டு சைடில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் அந்த ஃபுல் கவரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிரே வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோசி லுக்கில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இதை லைட் வெயிட்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஹெவியானு சொல்ல முடியாது. நீங்கள் வேர் பண்ணும்போது கையில் வாட்ச் இருக்கிறத ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு வெயிட்டில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கிள் நாப் கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சைட்லேயும் இந்த பேண்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சில் சைடில் இருக்கிற அந்த புஷ் பட்டனை ஒரு கப்புள் செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சிம்பிளாக இதை நீங்கள் ஒன் பண்ணிக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சுட்டு இந்த பேண்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பேண்டோட கலர் என்னவோ அதை தான் வெளியில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேக் சைடில் அந்த பேண்டோட நேம் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பீல் பண்ணக்கூடிய டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பீல் பண்ணின உடனே நீங்கள் இந்த பாக்ஸை சிம்பிளாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணின பிறகு உள்ள இன்னொரு டேப் வந்து உங்களுக்கு புல் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை புல் பண்ணுறது மூலமாக இந்த ஆப்பிள் பேண்ட் வந்து கவரை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக பட் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான ஒரு பேக்கேஜிங்கில் இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் மாதிரி இதை ஓப்பன் பண்ணினீங்கன்னா 2 விதமான சைஸில் இந்த பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் பேண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் லென்த்தில் இருக்கும். மற்ற 2 சைட்டும் வந்து உங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கவரோட மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த வாட்சில் இந்த பேண்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அல்லது தேவையான டைமில் நீங்கள் பேண்டை சேஞ்ச் பண்ணுறேன்டா எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கப்புள் வேர்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட இந்த வாட்சை எப்படி வேர் பண்ணுறதுன்ற டீட்டெயிலும் சிம்பிளாக அதில் பிரிண்ட் பண்ணி அதில் டீட்டெயிலாக வேர்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த பேண்டை வாட்சோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட்ஸை ஸ்லைட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டேன்டா ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். அப்படி கேட்டுச்சேன்டா ஸோ அது வந்து உங்களோட வாட்சோட 100% அட்டாச் ஆகிருக்குன்ற அர்த்தம். ஸோ இந்த பேண்டோட ஃபீலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ளெக்சிபிளான சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் அட்டாச் பண்ணின பிறகு இந்த வாட்சோட சேர்ந்து அந்த பேண்ட் வந்து ஒரு 1 பீஸ் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த ஆப்பிள் வாட்சை செட்டப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐஃபோன் தேவை. ஸோ எந்த ஐஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப்பிள் வாட்சை ரெகக்னைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற செட்டப் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனை சிம்பிளாக உங்களுக்கு வாட்ச்லேயும் ஃபோனிலையும் சைமல்டேனியஸ்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த செட்டப்பை நீங்கள் சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பிள் வாட்சை செட்டப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நான் செப்பரேட்டாக வாங்கின நைக்கியோட ஸ்போர்ட் பேண்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸிங் பேக்கேஜிங் அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள டிஃப்ரெண்ட் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் 2 சைஸ் இருந்துச்சு. இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய்க்கு அந்த பெல் அடிச்சுட்டு போக மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.